வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு கீப் கெஸ்ஸிங் கேரளா லாட்ரி யூடியூப் சேனல். கேரளா லாட்ரிக்கான கெஸ்ஸிங் நம்பர் தான் நம்ம சேனலில் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ டெய்லி இதே மாதிரி கண்டினியூஸ் வீடியோக்கு என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இன்றைக்கி வீடியோவில் நாளைக்கு நடக்க போகிற கேரளா லாட்ரிக்கான ஒரு சூப்பர் கெஸ்ஸிங் தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த கேரளா லாட்ரி சர்டன் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணி தான் நடந்துக்கிட்டு இருக்கு. கவனமாக விளையாடுங்க. இந்த ஸ்க்ரீன்ஷாட்டை படித்து தெரிஞ்சுக்கோங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்றைக்கி வந்து ரிசல்ட்டை வந்து ஒரு சின்ன ரீகேப் பார்த்துட்டு நம்ம வந்து இன்றைக்கான கெஸ்ஸிங்குள்ளே போகலாம். இன்றைக்கி வந்து ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா 443. நம்ம கொடுத்த கெஸ்ஸிங் வந்து 59. நம்ம வந்து ஒரு கெஸ்ஸிங்கில் கொடுத்துருந்தோம் இல்லைங்களா, அந்த கெஸ்ஸிங்லேருந்து அவன் எப்படி வந்து ரிசல்ட் வந்து இன்றைக்கி கொடுத்துருக்கான் அப்படின்னா, நம்ம கொடுத்த கெஸ்ஸிங் வந்து பிசியில் 59. அதாவது நம்ம வந்து ஏபி போர்டில் வந்து இங்கே பாருங்கள் 59, இங்கே ஒரு 59, இங்கே ஒரு 89, இந்த 89 அவன் பிசியில் வச்சுருக்கான் அப்படின்னு சொல்லி. ஸோ ஒரு வேளை ஏபியில் இருக்க 59 அவன் வந்து திருப்பி பிசியில் 59 கொடுப்பான் அப்படின்னு நினச்சோம். ஆனால் வந்து அவன் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா, பிசியில் இருக்க 89, அதாவது போன மாதம் மார்ச் 1 அந்த 89 அப்படியே வந்து அவன் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா, பவர் நம்பரை வந்து மேனிப்புலேட் பண்ணி 43 அப்படின்னு சொல்லி பிசியில் அழகாக வந்து கொடுத்துட்டான். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி வந்து மேனிப்புலேட் பண்ணுறது, ஏன்னா நம்ம வந்து 53 வந்து டேரெக்டாக 59 வந்து டேரெக்டாக வரும்னு சொல்லி பிசியில் வந்து நம்ம கொடுத்துருந்தோம். ஏன்னா வந்து அவன் 59 வந்து 89 வந்து அவன் கொடுத்ததுனால, ஏபியில் வந்து 59 89, அடுத்தது மார்ச்சில் வந்து 89 கொடுத்ததுனால ஒருவேளை 59 வந்து பிசியில் ஏப்ரல் மந்த் வந்து 59 வரும் அப்படின்னு சொல்லி நம்ம கெஸ்ஸிங் கொடுத்துருந்தோம். ஓகேங்களா. ஸோ ஆனால் அவன் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா 89 வந்து அழகாக வந்து பவர் நம்பர் மாற்றி 43 அப்படின்றத வந்து ஸ்வாப் பண்ணி பிசியில் 43 அப்படின்னு சொல்லி இன்றைக்கான கேமை வந்து அவன் முடிச்சிருக்கான். ஓகேங்களா. ஸோ இந்த பேட்டர்ன் வந்து இந்த மாதிரி கேமில் வந்து மேப் பண்ணுறது வந்து ரொம்பவே வந்து ஒரு லாஜிக்கான ஒரு விஷயம். ஏன்னா வந்து இந்த மாதிரி மேனிப்புலேட் பண்ணுறது, பவர் நம்பர் கொடுக்கறது அப்படின்றது நம்ம ஒரு கெஸ்ஸிங்கில் வந்து ஃபாலோ பண்ணோம். ஆனால் அவன் ஒரு பேட்டர்ன், ஏன்னா வந்து கெஸ்ஸிங்கிறது யார் யாருக்கு எப்படி எப்படி வரும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ப்ரிடிக்ட் பண்ணவே முடியாது. ஏன்னா வந்து நம்ம சொன்னால் நம்ம எடுத்த ரூட் கரெக்டு, ஆனால் அவன் நம்பரை வந்து ஸ்வாப் பண்ணி அழகாக வந்து மார்ச் மந்த்லேருந்தே வந்து ஏப்ரல் மந்த்துக்கு 43, அதாவது 89 43 அப்படின்ற நம்பர் வந்து கொடுத்துருக்கான். ஓகேங்களா. ஸோ நாளைக்கான கெஸ்ஸிங் வந்து நம்ம பார்க்கலாம். நாளைக்கான கெஸ்ஸிங்களும் வந்து அழகாக ஒரு பேட்டர்ன் வந்து உட்காருது. ஸோ அதனால் அந்த பேட்டர்னை வச்சு நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஏன்னா எக்ஸ்பிளைன் பண்ணால் தான் உங்களுக்கு ஒரு ப்ரிடிக்ட் பண்ணுறதுக்கும், அதாவது என்னோடய கெஸ்ஸிங் வந்து ஒரு மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு பேட்டர்னை சொல்லிட்டேன் அப்படின்னா உங்களுக்கும் கெஸ் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும். ஏன்னா நீங்களும் வந்து கெஸ் பண்ணி உங்களுக்கு ஒரு வேளை என்னோட பெட்டரான நம்பர் வருது அப்படின்னா நீங்கள் அதையுமே நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாங்களா. ஸோ அதனால் வந்து நான் ரூட்டை கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து உங்களுக்கு வர பெட்டர் கெஸ்ஸிங் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ நான் வந்து என்ன சொல்கிறேன் அப்படின்னா, பிசியில் வந்து ஒரு ரூட் வந்து பார்த்துக்கோங்க. அதாவது இங்கே பாருங்கள் ஒரு 85. இந்த 85க்கு பிசியில் அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ஒரு நாள் விட்டு ஒரு 35. அந்த ஒரு நாள் விட்டு 35க்கு ஒரு 08 அப்படின்னு சொல்லி பிசியில் வந்து கண்டினியூஸாக ஒரு நாள் விட்டு ஒரு நம்பர் வந்து வந்துகிட்டே இருக்குது. ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ஒரு 85, அதுக்கு அடுத்து வந்து ஒரு நாள் கேப் விட்டு ஒரு 35, அடுத்து வந்து கேப் விட்டு பார்த்திங்க அப்படின்னா 08 அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. ஓகேங்களா. ஸோ இந்த பேட்டர்ன் படி பார்த்திங்க அப்படின்னா 85க்கு ஒரு 35, அதாவது சி போர்டை வந்து காமனாக வச்சுட்டு ஏ போர்டை மட்டும் திருப்பி 8க்கு 3 அப்படின்னு சொல்லி வச்சுருக்கான். அடுத்தது என்ன பண்ணியிருக்கான் பார்த்தீங்க அப்படின்னா, சி போர்டில் இருக்கிறத வந்து 0, அதாவது இந்த சி போர்டில் இருக்கிறத இங்கே பி போர்ட்லேயும் பி போர்டில் 3 இருக்கீங்களா, அது வந்து 8 சி போர்ட்லேயும் மேனிப்புலேட், அதாவது திருப்பி ஸ்வாப் பண்ணி அவன் வச்சுருக்கான். ஓகேங்களா. ஸோ இப்போ அடுத்து இருக்கிறது வந்து இந்த 85 இந்த 85க்கு அவன் அப்படியே ஸ்வாப் பண்ணி 58 அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். ஓகேங்களா. ஸோ அந்த 58க்குமே நீங்கள் இந்த 08க்குமே வந்து அவன் திருப்புறான் அப்படின்னா அந்த 0வோட பவர் நம்பர் வந்து 5. ஸோ 58 அப்படின்னு சொல்லி பிசியில் வந்து இந்த பேட்டர்ன் அழகாக உட்காருது. ஓகேங்களா. ஸோ இந்த பேட்டர்ன் வந்து ஒரு நாள் விட்டு வர்றது கரெக்டாக வந்து இங்கே இந்த பேட்டர்னில் கரெக்டாக அடிக்குது லாஜிக்காக. அதனால தான் வந்து, ஏன்னா கேமில் இன்னும் 58 அப்படின்ற நம்பர் வந்து இன்னும் பெண்டிங் வச்சுருக்கான். அதனால் பிசியில் வந்து கரெக்டாக நான் வந்து 58 அப்படின்னு கெஸ் பண்ணுறதுக்கு லாஜிக் வைஸாகவும் பேட்டர்ன் வைஸாகவும் டெய்லி சார்ட்டில் பார்த்தீங்கனாலும் பிசியில் அவன் ஒரு நாள் விட்டு அழகாக வந்து இந்த நம்பரை வந்து அவன் கரெக்டாக அடிச்சுக்கிட்டே இருக்கான். அதனால தான் வந்து இந்த நம்பரை வந்து நான் கெஸ்ஸிங்க்கு வந்து நான் கொடுக்குறேன். ஓகேங்களா. ஸோ இந்த 58 வந்து நீங்கள் ஃபாலோ அப் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஒரு நம்பர் வந்து கெஸ்ஸிங்கில் கொடுக்குறேன் அப்படின்னா அது வரல அப்படின்னா அந்த நம்பரை மிஸ் பண்ணிடாதீங்க. கண்டிப்பாக வந்து அந்த
அந்த மந்த்லியோ இல்லை அந்த வீக்லியோ கண்டிப்பாக வந்து அந்த நம்பர் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு நிறையவே இருக்குது. ஏன்னா வந்து நான் போன மாதமே சொன்ன மாதிரி வீடியோ ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா நான் கொடுத்த நம்பர்லேருந்து கண்டிப்பாக வந்து அந்த மந்த்லியோ இல்லை அந்த வீக்லியோ அந்த பிசியில் அந்த நம்பர் அடிச்சிருக்கும். அதனால தான் நான் வந்து மறுபடியும் உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு நம்பர் வரல அப்படின்னா அதை மிஸ் பண்ணிடாதீங்க. நீங்கள் ஃபாலோ அப் பண்ணிங்க அப்படின்னா ஒரு சில நம்பர் வந்து வரத்துக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஏன்னா கேமை பொறுத்த வரைக்கும் ஒரு பேட்டர்ன் ஃபாலோ பண்ணுறான் அப்படின்னா அது கண்டினியூஸாக த்ரூ அவுட்டாக வந்து அந்த பேட்டர்னை தான் வந்து கேம் வந்து ஒர்க் ஆகிட்டுருக்கு. ஸோ அதனால தான் வந்து ஒரு நம்பர் மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா அடுத்த நாளோ இல்லை அதுக்கு அடுத்த நாளோ நான் வந்து அந்த கெஸ்ஸிங்லேருந்து அந்த கெஸ்ஸிங் நான் முன்னாடி சொல்லிவிட்டு இதையும் நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்கன்னு சொல்லிவிட்டு நான் புதுசாக வர கெஸ்ஸிங் நம்பரையும் உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ அந்த மாதிரி தான் வந்து இந்த நம்பரும் வந்து பிசியில் 58 இன்னும் பெண்டிங் வச்சுட்டே இருக்கான். ஸோ அதனால தான் வந்து பிசியில் 58 ஏன்னா ரூட்டும் கரெக்டாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதனால் இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக வந்து நான் உங்களுக்கு சொல்லிட்டுருக்கேன். ஸோ அதனால தான் வந்து பிசியில் 58 அப்படின்றது என்னோடய கெஸ்ஸிங் படி ஸ்ட்ராங்காக வந்திருக்கு. இந்த ரூட் வச்சு உங்களுக்கு வேறு ஏதாவது ஒரு பேட்டர்னோ பிசியில் வருது அப்படின்னா நீங்கள் அந்த நம்பர் கூட வச்சு நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ பிசியில் 58 வருது அப்படின்னா ஏ போர்டு என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு கெஸ்ஸிங் பார்க்கலாம். ஏ போர்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து 185 அப்படின்னு வருது பார்த்தீங்களா? அந்த 185 அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஏ போர்டில் வந்து இந்த 1க்கு 6 அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டான். ஓகேங்களா? ஸோ அடுத்தது அதாவது ஒரு நாள் விட்டு 1க்கு 6 அப்படின்னு சொல்லி மேனிபுலேட் பண்ணி கொடுத்துருக்கான். ஸோ அதே மாதிரி இங்கே வந்து ஒரு நாள் விட்டு 08 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கான் நான் பிசியில். ஸோ அதே மாதிரி ஒருவேளை அந்த 08 508 அப்படின்ற நம்பரை வந்து அவன் திருப்புறான் அப்படின்னா நமக்கு பிசியில் ஏற்கனவே 58 அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. ஸோ இவன் சி போர்டில் இருக்கிறத ஏ போர்டில் திருப்பி 3 அப்படின்னு சொல்லி வரதுக்கு வாய்ப்பு நிறையவே இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த 358 ஏ போர்டில் 3 அப்படின்ற நம்பர் வருது அப்படின்னா நாளைக்கு வந்து சூப்பரான ஒரு பேட்டர்ன், சூப்பரான ஒரு கேமு. லாஜிக் படி 358 அப்படின்ற நம்பரை வந்து கரெக்டாக அடிக்கிறதுக்கு வாய்ப்பு நேராகவே இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த நம்பரை வந்து டேரெக்டாக அடிக்கலாமா? ஒருவேளை ஏ போர்டில் 0 அப்படின்னு வைக்கிறனாலும் அதுவும் வாய்ப்பு இருக்குது. ஏன் அப்படின்னா அவன் சிம்பிளாக வந்து 508 வந்து 058 அப்படின்னு கொடுக்கறதுக்கும் வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் அவன் இப்படியும் ஸ்வாப் பண்ணலாம். ஏன்னா நான் 2 கெஸ்ஸிங்குமே நான் உங்களுக்கு வந்து கொடுக்குறேன். அவன் இப்படி ஸ்வாப் பண்ணாலும் சரி, அப்படி ஸ்வாப் பண்ணாலும் சரி, இந்த 058 பிசியில் 58 வந்து ஓகேங்களா? ஸோ அதனால் பிசியை வந்து சேமாக வச்சுட்டு நீங்கள் வந்து ஏ போர்டில் வந்து 3 இல்லைனா 0 அப்படின்ற நம்பர் வந்து நீங்கள் ட்ரை பண்ணுறதா தாராளமாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணிக்கோங்க. ஏன் அதை சொல்கிறேன் அப்படின்னா ஸோ நம்ம எந்த நம்பரையும் மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக தான் நான் வந்து இன்னொரு பாசிபிலிட்டி நம்பரையும் நான் வந்து சொல்கிறேன். 0 வரத்துக்கு வாய்ப்பு வந்து 508 அப்படின்னு இருக்கிறதுனால இந்த 0 வந்து அவன் பி போர்டில் இருக்கிறத ஏ போர்டில் வச்சுட்டு அப்படியே இந்த 58 வந்து ஏசியில் இருக்கிறத பிசியில் வைக்கிறதுக்கும் வாய்ப்பு நிறையவே இருக்குது. ஏன்னா வந்து தொடர்ந்து ஒரு வாரமாகவே இந்த பேட்டர்னை வந்து அவன் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கான். அதனால தான் வந்து நான் பிசியில் வந்து 58 அப்படின்ற நம்பர் வந்து நான் கொடுத்துருக்கேன். ஸோ நான் பிசி 58 வருது அப்படின்னா ஏ போர்டில் வந்து கண்டிப்பாக வந்து அவன் இந்த 1க்கு 6 அப்படின்னு அடித்த மாதிரி இவன் வந்து இந்த 5க்கு அவன் 8 அப்படின்னு சி போர்டில் இருக்கிற 8க்கு 3 அப்படின்ற நம்பர் வந்து கொடுக்கறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? இந்த 08க்கு அவன் சி போர்டை மட்டும் எடுத்து ஏ போர்டில் 3 அப்படின்ற பவர் நம்பரை மாற்றி 358 அப்படின்ற நம்பர் வந்து கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த 358ன்றத ஒரு சிங்கிள் நம்பராக வந்து நாளைக்கு வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த 358 அப்படி இல்லைனாலும் 058 அப்படின்ற நம்பரை நீங்கள் வந்து ஒரு ஃபாலோ அப்பில் வந்து வச்சுக்கோங்க. ஏன்னா வந்து இந்த ஒரு பாசிபிலிட்டிஸும் இருக்கிறதுனால 2 பாசிபிலிட்டிஸ் நம்பருமே நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். இந்த ரூட்டை வச்சு உங்களுக்கு ஒரு வேளை ஏ போர்டில் வேறு ஏதாவது நம்பர் வருது, வேறு ஏதாவது கெஸ்ஸிங் நம்பர் என்னை விட பெட்டராக உங்களுக்கு தெரியுது அப்படின்னா நீங்கள் தாராளமாக அந்த நம்பரை வந்து நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து என்னோட கெஸ்ஸிங் வந்து இது என்னோட கெஸ்ஸிங் மட்டும்தான். ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது கெஸ்ஸிங் ஏன்னா ரூட் காசு வந்து நான் சொல்லிட்டேன். ஸோ இந்த ரூட்டை வச்சு உங்களுக்கு வேறு ஏதாவது பெட்டர் கெஸ்ஸிங் என்னோட அதிகமாக உங்களுக்கு கிடைக்கிது அப்படின்னா தாராளமாக அந்த நம்பரும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணிக்கோங்க. இதை வந்து பேஸாக வச்சுட்டு உங்களுக்கு வந்து அடுத்தது என்ன நம்பர் வரும், அடுத்தது என்ன கெஸ்ஸிங் வருது அப்படின்னு சொல்லி நீங்கள் தாராளமாக ஏ போர்ட்லேயோ இல்லை பிசி போர்ட்லேயோ வந்து நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு ரிசல்ட் வந்ததும் இதே மாதிரி ஒரு அழகான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் கீப் கெஸ்ஸிங். நன்றி, வணக்கம்.